அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் என்னுடைய காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், இப்பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய பிரச்சினை எங்களுக்கு தெரியும். பல நாட்களாக இந்த பிரச்சினை அதிகரித்து கொண்டே போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரச்சினை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். எக்கனாமிக் கிரைசிஸ். எல்லா பொருட்களுக்குரிய விலைகளும் அப்படியே மலை போல உயரக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய நாட்டில் ஆரம்பத்தில் இருந்த பெட்ரோலுடைய விலை, டீசலுடைய விலை இப்பொழுது அது ஒரு மடங்காக அதிகரித்திருக்கின்றது. இந்த பிரச்சினை இன்னும் தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் பெட்ரோலுடைய, டீசலுடைய, எரிபொருட்களுடைய இன்னும் அடுத்த பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே போகும். எனவே இந்த பிரச்சினை சுமூகமாக முழு உலக நாட்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்மூஸ் கால்வாயை திறப்பதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 பில்லியன் தேவை என்று சொன்ன பொழுதோ அவருடைய சொந்த கட்சியின் செனட்டர் தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார். அதாவது அந்த செனட்டர் தக்க பதிலடி கொடுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. அதே போல ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சீஸ் ஃபயர், அதாவது யுத்த நிறுத்தம் என்றால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிபந்தனை போட முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு வந்தால் எந்த நிபந்தனைகளையும் போட முடியாது என்று ஈரானுடைய தரப்பு சொல்லியிருக்கின்றது. முதலாவது, யுத்தத்தை நிறுத்தித்தான் பேச்சுவார்த்தை, பீஸ் டாக் வேண்டும். முதலாவது யுத்தத்தை நிறுத்தணும், அதற்கு பிறகுதான் சமாதான பேச்சுவார்த்தை என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதே போல 2வது நிபந்தனை ஈரான் அறிவித்திருக்கின்றது, இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் ஈரான் மீது எந்த தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று என்ன செய்ய வேண்டும், இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச நாடுகளின் மூலமாக, சர்வதேச நாடுகளை வைத்து அமெரிக்கா ஒரு ஃபேர்ம் டிசிஷன், உறுதியான முடிவுகள் தர வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சமாதான பேச்சுவார்த்தையே இடம்பெறாது, நாங்கள் எதற்கும் தயார் என்று ஈரான் சொல்லியிருக்கின்றது. 3வது நிபந்தனை, ஈரானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அமெரிக்கா கம்பன்சேஷன், அதாவது நஷ்ட ஈடு தர வேண்டும். ஈரான் அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. அந்த இழப்புகள் அனைத்தையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தருமாக இருந்தால் நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை மேசைக்கு வருவதற்கு தயார் என்று ஈரான் சொல்லியிருக்கின்றது. அதே போன்று 4வது நிபந்தனை, ஹார்மூஸ் கால்வாய் ஈரானை தவிர வேறு யாருக்கும் இன்ஃபில்ட்ரேட், ஊடுருவ முடியாது. ஹார்மூஸ் கால்வாயில வேறு யாருக்கும் ஊடுருவ முடியாது என்று என்ன செய்திருக்கின்றது, ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதே போன்று ஈரான் ஏவுகணை தொடர்பாக அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வர முடியாது. ஈரானுடைய ஏவுகணைகள் தொடர்பாக அமெரிக்காவுக்கு எந்த பேச்சுவார்த்தைக்கும் ஈடுபட முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றது. அதே போல அடுத்த நிபந்தனை, மத்திய கிழக்கில் உள்ள எல்லா இராணுவ தளங்களையும் மூட வேண்டும். கத்தார், சவுதி, துபாய், பஹ்ரைன், ஒமான், அதே போல ஈரான், ஈராக், அதே போல எகிப்து, இது போன்ற
நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸ் அதாவது இராணுவ தளங்களையும் மூடுவீர்கள் என்றிருந்தால் தான் நாங்கள் அந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஈரானுடைய தரப்பு அறிவித்திருக்கின்றது. உண்மையிலே ஈரானை எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன் அவர்கள் நினைத்திருப்பார்கள், இஸ்ரேல் நினைத்திருப்பான், பெஞ்சமின் நெதன்யாஹூ நினைத்திருப்பார், அதே போன்று அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைத்திருப்பார்கள், பலஸ்தீனுக்கு அடித்தது போன்று எங்களுக்கு சாதாரணமாக ஈரானை தாக்கிவிட முடியும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். நினைத்துத்தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தார்கள், இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இப்ப பார்த்தா நெதன்யாஹுக்கும் அதே போல அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் காய்ச்சல் பிடிச்சி போயிருக்குது. இப்ப என்ன செஞ்சீங்க, காய்ச்சல் பிடிச்சி போயிருக்கு. ஏடா இதை செஞ்ச முடியும் யோசிக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு பயத்துல அச்சத்துல நடுங்கி போய் இருப்பதை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது, அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை வார்ன் பண்ணி இருக்குது. அதாவது 82வது வான்படை இறங்கினால் எங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். அமெரிக்காவுடைய 82வது வான்படை இறங்கினால் எங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். அதாவது சுமார் 2500 இலைட் வீரர்கள் எந்த நாட்டிலாவது இவர்கள் நுழைந்தால் ரிஜீம் சேஞ்ச் என்பது உறுதி. அதாவது அவர்களுடைய ஆட்சியை மாற்றுவதற்கு அவர்கள் இறங்கினால் அவர்களுடைய ஆட்சியை மாற்றுவதற்கு முடியும், அந்த நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்பதுதான் அந்த அமெரிக்காவுடைய அந்த இலைட் 82வது படைப்பிரிவுடைய நோக்கம். ஆனால் அல்லாஹ் எதற்கும் சக்தி வாய்ந்தவன். இவர்கள் 2500 பேர் நுழைந்தாலும் அல்லாஹ் சிறிய தொகையை கொண்டு வெற்றியை கொடுத்திருக்கின்றான் என்று முன்னைய சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அமெரிக்காவின் அதாவது மிக பயங்கரமான ஃபெஸ்டோ 5 படைப்பிரிவு மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்டு விட்டது, அதாவது ஈரான் நோக்கி புறப்பட்டு விட்டது. யார் இந்த 82வது படைப்பிரிவு? 1வது கோர் பிரிகேட், ஃபெஸ்டோ கம்பட் பிரிகேட் வீரர்கள், முழுமையான யுத்த பட்டாளம் தான் இவர்கள். இந்த 2500 பேரும் நுழைந்தால் என்ன நடக்கும்? எதையும் அவர்கள் செய்வதற்கு துணிவார்கள். அதற்கு ஈரான் என்ன பதிலடி கொடுத்திருக்கின்றது? நீங்கள் 2500 பேர் உள்ளே நுழைந்தால் எங்களிடத்தில் 10 லட்சம் வீரர்கள், சகல துறை வீரர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அதாவது ஹிஸ்டோரிக்கல் ஹெல் எனப்படும், அதாவது ஹிஸ்டோரிக்கல் ஹெல் எனப்படும் வரலாற்று சிறப்புமிக்க நரகத்தை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என்று ஈரான் வார்ன் பண்ணியிருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்லிச்சு? இலைட் படைப்பிரிவு 82வது படைப்பிரிவு வந்தால் அவர்கள் அது பயங்கரமான ஒன்றை சந்திக்க வரும் ஈரான் என்று சொல்லியிருக்கின்றது. அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கின்றது. எங்களிடத்தில் 10 லட்சம் வீரர்கள், சகல மட்ட வீரர்களும் இருக்கின்றார்கள், அவர்கள் உங்களோடு போரிடுவதற்கு தயார். ஹிஸ்டோரிக்கல் ஹெல் எனப்படும் வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க நரகத்தை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என்று ஈரான் வார்ன் பண்ணியிருக்கு. சரிதானே? அதே போல இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றுதான் உண்மையிலே மிகவும் சிரிப்புக்கு நகைப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. சிறுவர் இல்லங்களை குறிவைக்கும் ஈரான், கொத்து குண்டுகளை வைத்துக் கொண்டு தாக்கும் ஈரானுக்கு எதிராக உலகம் ஒன்று திரள வேண்டும். ஈரான் உலகிற்கு ஒரு அச்சுறுத்தல் என இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவர்கள் முழு உலக மக்களிடத்திலும் அறைகூவல் விடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த பெஞ்சமின் நெதன்யாஹூவுக்கு தெரியவில்லை போல, அவர் கோமாவில் இருந்திருக்கின்றார் போல. பலஸ்தீன்ல எத்தனையோ பச்சிளம் குழந்தைகள், பலஸ்தீன்ல எத்தனையோ வயதிப்பர்கள், பலஸ்தீன்ல எத்தனையோ பெண்கள்,
பலஸ்தீன்ல எத்தனையோ வைத்தியசாலைகள், பலஸ்தீன்ல எத்தனையோ வீடுகள், பலஸ்தீன்ல எத்தனையோ பாடசாலைகள் எல்லாம் மட்டமாக்கப்பட்டது. ஏன்? பலஸ்தீன்ல பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படவில்லையா? சின்னஞ்சிறு குழந்தைகள் கொலை செய்யப்படவில்லையா? அந்த கொடியவன் அந்த நெதன்யாஹுவின் மூலமாக. இப்ப அவர் எல்லாத்தையும் மறந்து இப்ப அவருக்கு காய்ச்சல் பிடிச்சிட்டு என்னமோ இந்த அவரை நாட்டை அழிக்கிறார், அவர் நாட்டில் உள்ள குழந்தைகளை ஈரான் அழிக்குதுன்னு சொல்லி அவருக்கு இப்ப காய்ச்சல் பிடிக்குது. அடுத்தவனுக்கு செய்யும் போது ஒன்றுமே விளங்கல. இப்ப அவங்களுக்கு ஏற்பட்டதுக்கு பின்னாலதான் இப்ப அவங்களுக்கு விளங்குது. டென்மார்க் என்ன சொல்லுது பார்ப்போம். Denmark says Israel has killed many innocent people in both Iran and Gaza. It must be punished by UNO. அதாவது டென்மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இஸ்ரேல் என்ன செய்திருக்கின்றது? அதிகமான மக்களை கொலை செய்திருக்கின்றது, அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கின்றது, ஈரான்லையும் காசாவிலையும். இது கட்டாயம் தண்டனைக்குரிய குற்றம். யார்? பை யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அதனால தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் என்பதாக டென்மார்க்குடைய அரசாங்கம், நாட்டு தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் போர் என்று வரும் பொழுதோ அது முழு உலகத்துக்கு தான் பாதிப்பு. எனவே அந்த போர் அவசரமாக இல்லாமலாக்கப்பட வேண்டும். அவசரமாக அந்த போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முழு உலக மக்களுடைய அவாவும் ஆசையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்கள் முன்வர வேண்டும். முன்வந்து அந்த பிரச்சனையை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதுதான் பொருத்தம் என்று நினைத்து கூறி நான் என்னுடைய இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
kings, no ice, no war. Democracy is what we're fighting for. No kings, no ice, no war. அமெரிக்காவின் முக்கிய நகரங்கள் முழுவதும் டிரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளன. மன்னர்கள் வேண்டாம் என்ற போராட்டத்தின் 3ஆம் கட்டத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது. ஈரானுடனான போர், கூட்டாட்சி குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்துவதில் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த கொள்கைகளுக்கு எதிராகவே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நியூயார்க், வாஷிங்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது போராட்டக்காரர்கள் டிரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஏனைய நிர்வாக அதிகாரிகளின் உருவ பொம்மைகளை ஏந்தி அவர்களை பதவிகளிலிருந்து நீக்குமாறும் கைது செய்யுமாறும் கோஷங்களை எழுப்பி வருவதாக கூறப்படுகின்றது.